ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, கற்பக விநாயகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், மதுராந்தகம். இந்த பர்டிகுலர் காலேஜ்ல இருந்தா இந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் காலேஜ்ல சீட் மேட்ரிக்ஸ் என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, 2023 அண்ட் 24ல ப்ரீவியஸ் கட் ஆஃப் என்ன, 2025 ஓட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கறது எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்ப பாருங்க, இந்த கற்பக விநாயகா காலேஜ்ல ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல இந்த பர்டிகுலர் காலேஜ்ல மட்டும்தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாமளுமே செக் பண்ணினோம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் காலேஜ் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2009ஆம் வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுல வந்து 150 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்கு. 550 டீச்சிங் பெட்ஸ் இருக்கு. இதுல வந்து இந்த 150 எம்பிபிஎஸ் சீட்ஸ்ல கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா அப்படின்னு சொல்லி மூணா பிரிக்கிறாங்க. டோட்டலா எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 97 சீட்ஸ் இருக்கு. இந்த 97 சீட்ஸ்லயுமே உங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ்ல உங்களுக்கு 90 சீட்ஸும், 7.5 ரிசர்வேஷன்ஸ்ல உங்களுக்கு 7 சீட்ஸும், ஆக மொத்தம் 97 சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மேனேஜ்மெண்ட் கோட்டால 30 சீட்ஸ் வந்து அலோகேட் பண்றாங்க. என்ஆர்ஐ கோட்டால உங்களுக்கு வந்து 23 சீட்ஸ் வந்து அலோகேட் பண்றாங்க. ஸோ டோட்டலா உங்களுக்கு 150 சீட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த பர்டிகுலர் காலேஜ்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நியர்லி வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் மட்டும் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,35,000. இதையும் தாண்டி நீங்க பர்டிகுலரா 7.5 ரிசர்வேஷன்ஸ்குள்ள நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் இல்ல. அதையும் தாண்டி உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டா 30,000 வந்து நீங்க பே பண்ணணும். ஸோ அந்த பேமெண்ட்டும் இல்ல அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன்ஸா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இங்க வந்து உங்களுக்கு 1,25,000 வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரிடக்ஷன்ஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி இன்கம் 2.5 லேக்ஸ்க்கு கீழே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் இல்லை. அதையும் தாண்டி செக்யூரிட்டி டெபாசிட்டும் இல்லை. இதுக்கு அடுத்த ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டி கன்வெர்டட் கிறிஸ்டியனா இருக்கீங்க, உங்களோட இன்கம் வந்து 2 லேக்ஸ்க்கு கீழே இருக்கு அப்படின்னா உங்களுக்கும் டியூஷன் ஃபீஸ் இல்லை, செக்யூரிட்டி டெபாசிட்டும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டி இருக்கிற மாணவர்களுக்கு உங்களுக்கு வந்து 4,35,000 வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1,40,000 ஆகும். இதையும் தாண்டி உங்களுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் 40,000 ஆகும். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏசியா, நான் ஏசியா, சிங்கிள் பெட்ரூமா இல்ல கம்பேர் பண்ணி நீங்க பெட்ரூம்ஸ் எடுக்கிறீங்களா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் அமையும். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு எஸ்பெஷலி உங்களுக்கு 1 இயருக்கு வந்து நீங்க பர்டிகுலரா கவர்மெண்ட் கோட்டால நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல சீட்ஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு நியர்லி வந்து 7,20,000 ஆகும். இதே மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க சீட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,35,000 ஆகும். இதே என்ஆர்ஐ கோட்டால நீங்க சீட்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு 25 lakhs ஆகும். இதே என்ஆர்ஐ லாஸ்ட் சீட்டா இருக்கு அப்படின்னு பட்சத்துல உங்களுக்கு 21,50,000 வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகும். ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல அவங்க வந்து சீட்ஸ் குடுக்குறாங்க. ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு எஸ்பெஷலி என்ன கட் ஆஃப் இருக்கு 2023லயும் 24லயும், அதையும் தாண்டி உங்களுக்கு 2025ல எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா நம்மளோட சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற லைக்ஸ் அடுத்த மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கும். அதனால லைக் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய அப்டேஷன்ஸ் நம்மளோட சேனல்ல அப்டேஷன்ஸ் கொடுப்போம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பத்தி நம்ம கொடுக்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு 2023ல உங்களுக்கு என்ன கட் ஆஃப், அதே மாதிரி 2024ல என்ன கட் ஆஃப் இருந்தது அப்படிங்கறத கொடுத்துருக்கோம். இப்போ 2025ல உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓசிக்கு வந்து உங்களுக்கு 493 கட் ஆஃப் இருந்ததுன்னா பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதே மாதிரி பிசிக்கு 488, பிசிஎம்க்கு 476, அதே மாதிரி எம்பிசிக்கு 470, எஸ்சிக்கு 431, எஸ்சிஏக்கு 364, அதே மாதிரி எஸ்டிக்கு 364. பர்டிகுலர் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டால நீங்க சீட்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிற
அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த கட் ஆஃப் சரிங்களா? இதுல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் 5 மார்க்ஸ் ஏறவும் செய்யலாம், இறங்கவும் செய்யலாம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் கட் ஆஃப்ல இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க சேஃபர் சைட்ல இருக்கீங்க. இந்த பர்ட்டிகுலர் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நம்ம இந்த வீடியோ குடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற லைக்ஸ் அடுத்த மாணவர்களுக்கு சின்ன ஹெல்ப்பா இருக்கும். இதையும் தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. அதுக்கு அடுத்து 7.5 7.5லயுமே உங்களுக்கு வந்து 2023ல உங்களுக்கு பிசி கம்யூனிட்டிக்கும், எம்பிசி கம்யூனிட்டிக்கும், எஸ்சி கம்யூனிட்டிக்கும் என்ன கட் ஆஃப் இருந்தது? 2024ல என்ன கட் ஆஃப் இருந்தது? இப்ப 2025ல பிசிக்கு 374ம், எம்பிசிக்கு உங்களுக்கு 388ம், 89ம் அதே மாரி எஸ்சிக்கு 378 கட் ஆஃப் இருந்ததுன்னா பாசிபிலிட்டீஸ் உண்டு. இதையும் பிளஸ் ஆர் மைனஸ் 5 மார்க்ஸ் முன்னையும் இருக்கலாம், பின்னையும் இருக்கலாம். ஸோ அது வந்து பர்ட்டிகுலரா நம்ம எக்ஸாக்ட்டா ரேங்க் வரும்போது நம்ம கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இது வந்து அப்ராக்ஸிமேட் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த பர்ட்டிகுலர் கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ ப்ளே பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணி பாருங்க. நீங்க பண்ற லைக்ஸ் அடுத்த மாணவர்களுக்கு சின்ன ஹெல்ப்பா இருக்கும். இதையும் தாண்டி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதையும் தாண்டி வேற எந்த காலேஜஸ்க்கா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதையும் தாண்டி நீட்டுக்கு உண்டான சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜிக்கலா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது பெய்டு சர்வீஸ் தேவைப்பட்டதுனா ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.